ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் பேக் டு ட்ரிப்ளஸ் டெக் தமிழ் சேனல். நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்றது பார்த்துருந்தோம். நம்ம வந்து இப்போ இந்த வீடியோல க்ளோஷர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ க்ளோஷருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு ஆக்சுவலா. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா போய் பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் ஆக்சுவலா. ஸோ இப்போ க்ளோஷர்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல மெயினா ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஜஸ்ட் நான் வந்து ஒரு கிளிம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது வந்து நான் சும்மா காமிச்சிடுறேன். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தது தான். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன நம்ம வந்து ஆர்குமென்ட்டா நம்ம வந்து அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்ஷனா இருக்கும். ஸோ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் ஃபங்ஷன நம்ம டைரக்ட்டா ஃபங்ஷனா யூஸ் பண்றதுக்கு பதிலா, ஒரு ஆர்குமென்ட்டா நம்ம பாஸ் பண்றப்ப, அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்ஷனா மாறுது ஆக்சுவலா. இங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் அண்ட் கியூப் அப்படின்னு சொல்லி 2 ஃபங்ஷன் வச்சிருக்கிறோம் ஆக்சுவலா. ஸோ ஸ்கொயர் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்குமென்ட்டா அனுப்புறோம். நம்ம வந்து பிராக்கெட்குள்ள நம்ம வந்து ஏன்னு குடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஸ்கொயர் ஆஃப் 4 அப்படின்னு நம்ம குடுக்கல. அதுக்கு பதிலா நம்ம அந்த ஸ்கொயர் நேமையே நம்ம வந்து இங்க ஆர்குமென்ட்டா அனுப்புறோம். அப்போ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்ஷன் ஆகுது. ஸோ இதோட டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம அந்த வீடியோல குடுத்திருப்போம். இப்போ இத யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு க்ளோஷர்னா என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம் ஆக்சுவலா. அகைன் க்ளோஷர் இஸ் ஆல்சோ ஒரு ப்ரோகிராமிங் கான்செப்ட். இது வந்து பைத்தானுக்கு நேட்டிவ் கான்செப்ட் கிடையாது. இது எல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்லயுமே இருக்கும். ஸோ நம்ம வந்து க்ளோஷர பைத்தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து படிக்க போறோம். ஸோ அததான் வந்து நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சரி. ஓகே. இப்ப நம்ம சிம்பிளா ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணலாம். இந்த ஃபங்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் யூசருக்கு ஒரு ஹாய் சொல்லப் போகுது. அதுதான் நம்மளோட ஃபங்ஷன் ஆக்சுவலா. ஸோ டிஃபைன் சே ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றோம். இதுக்கு எந்த ஆர்குமென்ட்டுமே இல்ல. ஸோ மெசேஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம். அதுல வந்து ஹாய் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு வேல்யூ செட் பண்றேன். அகைன் இந்த ஃபங்ஷன்ல வந்து நான் வந்து பிரிண்ட் ஹாய் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். இதுவும் எந்த ஆர்குமென்ட் எடுக்க போறது கிடையாது. ஜஸ்ட் இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மேல எழுதியிருக்கோம் இல்லையா லைன் நம்பர் 2ல இத வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணும் ஆக்சுவலி. ஸோ இந்த ஃபங்ஷன பொறுத்த லெவல்ல இந்த மெசேஜ்ங்கிறது வந்து லோக்கல் வேரியபிள். இந்த லோக்கல் வேரியபிள நம்ம அந்த ஸ்கோப் ஆஃப் ஃபங்ஷன்க்குள்ள எங்க வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைரக்ட்டா நான் வந்து இந்த ஃபங்ஷன்க்குள்ள யூஸ் பண்றேன் நானு. லைன் நம்பர் 4ல. ஸோ யூஸ் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ரிட்டர்ன் பிரிண்ட் ஹாய். இத நான் வந்து ஃபங்ஷனாவே ரிட்டர்ன் பண்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்ஷன ரிட்டர்ன் பண்றேன். நீங்க நோட் பண்ணீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து அந்த லிங்க் ஆக்சுவலா நான் சொன்னது. ஸோ அ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ப்ரீவியஸ் செஷன்ல வந்து நம்ம பார்த்திருந்தோம். ஸோ இப்ப நான் வந்து ஆ ஹாய் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். இது வந்து சே ஹாய் அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன நான் வந்து பண்றேன். ஸோ இந்த ஃபங்ஷன் கால் பண்ணிட்டு எனக்கு இதுல என்ன ரிட்டர்ன் ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த பிரிண்ட் ஹாய் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்ஷன் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கும் ஆக்சுவலா. ஸோ இப்போ நான் ஹாய் அப்படின்னு ஒண்ணு டைப் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபங்ஷன் இல்லையா? ஸோ வந்து பிராக்கெட் ஓப்பன் பண்ணி குளோஸ் பண்றேன். ஸோ இத வந்து நான் ரன் பண்றேன்னு வைங்க. இப்போ எனக்கு வந்து ஹாய் அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. நான் இங்க எந்த ஆர்குமென்ட்டுமே பாஸ் பண்ணல அப்படிங்கிறத நீங்க நோட் பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ இப்போ இத இப்படி ஹாய் அப்படிங்கிறத நான் வந்து பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா, நான் வந்து ஒரு பிரிண்ட் ஹாய் அப்படின்னு சொல்லி குடுத்தேன்னு வைங்க. அதுல என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபங்ஷன் சே ஹாய் ஆஃப் லோக்கல்ல இருக்கிற அந்த பிரிண்ட் ஹாய். அதாவது சே ஹைங்கிற ஃபங்ஷன்ல இருக்கிற லோக்கல்ல இருக்கிற பிரிண்ட் ஹாய் அப்படிங்கிற ஃபங்ஷன் இந்த மெமரி அட்ரஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு ஆக்சுவலா. ஸோ இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம வந்து அ ஒரு ஹாய் அப்படிங்கிற அந்த லோக்கல் வேரியபிள் நம்ம இங்க அனுப்பாமலே, நம்ம வந்து லோக்கல்ல வேரியபிள்ல உள்ள எல்லாத்தையுமே இந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷன் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் மீன்ஸ் இப்ப இந்த ஃபங்ஷனுக்கு நம்ம ஒரு ஆர்குமென்ட் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நேம் அப்படின்னு சொல்லி ஆர்குமென்ட் குடுக்கணும். இத வந்து பிரிண்ட் மெசேஜ் நேம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ, நான் இந்த மாரி டைரக்ட்டா எம்ப்டி ஃபங்ஷன் கூப்பிடாம, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்டின்னா, அந்த ட்ரிப்ளஸ் டெக் அப்டின்னு சொல்லி நான் வந்து ஒரு வேல்யூ பாஸ் பண்ணலாம் இந்த ஃபங்ஷனுக்கு. ஸோ, இப்போ என்ன செய்யும் அப்டின்னா, அந்த ஹை ட்ரிப்ளஸ் டெக் அப்டின்னு வரும். ஸோ, இந்த ஹை ஃபங்ஷனையே நான் வந்து அடிஷனலா வேற ஒரு வேரியபிள், வேற ஒரு நேம் கூட நான் வந்து குடுத்து நான் பாஸ் பண்ணலாம். ஸோ, அப்டி குடுத்தேன் அப்டின்னு சொன்னா, எனக்கு ஹாய் ட்ரிப்ளஸ் டெக் தமிழ் அப்டின்னு சொல்லி வரும் ஆக்சுவலா. ஸோ, இதுல வந்து நீங்க நோட் பண்ண வேண்டியது, நான் ஹாய் அப்டிங்கிற அந்த மெசேஜ நான் எங்கேயுமே ஆர்குமென்ட்டா பாஸ் பண்ணல. அது பை டிஃபால்ட்டாவே அங்க இருக்கு. அது எங்கருந்து வருது அப்டின்னா, அந்த அவுட்டர் ஃபங்ஷன்ல இருந்து வருது. இந்த அவுட்டர் ஃபங்ஷனுக்கு நான் எந்த வேல்யூவுமே பாஸ் பண்ண தேவையில்ல. அங்க இருக்கிற அந்த லோக்கல் வேரியபிள இந்த பர்ட்டிகுலர் இன்னர் ஃபங்ஷன் வந்து டைரக்ட்டாவே யூஸ் பண்ணிக்குது. ஏன்னா, இந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷன பொறுத்தளவுல இந்த மெசேஜ்ங்கிறது லோக்கல் வேரியபிள். இந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷனுக்கு அது லோக்கல் வேரியபிள் கிடையாது. ஆனா இந்த பர்ட்டிகுலர் ஃபங்ஷனுக்கு அது லோக்கல் வேரியபிள். ஸோ இந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஸ்டார்ட்டிங்ல. இதுதான் வந்து க்ளோஷர் அப்படின்னு சொல்றேன் ஆக்சுவலா. க்ளோஷர்னா என்னன்னா, இந்த ஃபங்ஷனுக்கு நான் எந்த ஆர்குமென்ட்டுமே அனுப்பாமலே நான்
பழைய ஃபங்ஷன். அதாவது அந்த அவுட்டர் ஃபங்ஷன்ல இருக்கிற வேல்யூவ டைரக்ட்டா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். கன்சியூம் பண்ணிக்கிறேன். இந்த சே ஹாய்ல தான் இந்த மெசேஜ் அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் வேரியபிள் இருக்கு. அத நான் வந்து இந்த ஹாய் அப்படிங்கிற இந்த இன்னர் ஃபங்ஷனுக்கு நான் அனுப்ப போறது கிடையாது. ஆனா அந்த ஃபங்ஷன டைரக்ட்டா கால் பண்றப்ப, அவுட்டர் ஃபங்ஷன்ல இருக்கிற இந்த மெசேஜ் அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் வேல்யூவ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். குளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஒரு குளோஸ் பண்ணிக்குது. இந்த பர்ட்டிகுலர் ஹாய்ங்கிற ஃபங்ஷன், ஹாய் அப்படிங்கிற வேல்யூவ குளோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டனால, இது வந்து குளோஷர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி. இது வந்து எங்க அட்வான்ஸ்டா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த லாகர்ஸ்லலாம் வந்து நெறைய யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ ஒரு அ எதுக்காக இந்த மாரி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது வந்து நம்ம லாகர் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு பிரைவேட் ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ண போறேன் ஆக்சுவலா. ஸோ டிஃபைன் அண்டர்ஸ்கோர் லாகர். ஸோ இதுல பிரைவேட் ஃபங்ஷன்னா என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஃபங்ஷன நான் வந்து பிரைவேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பர்ட்டிகுலர் ஃபைல்க்குள்ள நான் எங்க வேணாலும் கால் பண்ணிக்கலாம். ஆனா இந்த ஃபைல விட்டு வெளிய நான் கால் பண்ண முடியாது என்னால இந்த ஃபங்ஷன் ஆக்சுவலா. ஸோ லாகர் அப்படின்னு சொல்லி அ ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்றேன். ஸோ இது என்ன பண்ண போது அப்படின்னு சொன்னா, நான் வந்து அப்ளிகேஷனுக்கு ஒரு 3 டைப் ஆஃப் லாகிங் எழுதுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு இன்ஃபோ லாகிங், வார்னிங் லாகிங் அண்ட் எரர் லாகிங் இந்த மாரி நான் வந்து எழுதுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ அதை அத வந்து நம்ம வந்து அ ஒரு லாகர் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணி, அத நம்ம வந்து எரர் மெசேஜ பிரிண்ட் பண்ண போறோம். இன்ஃபோ மெசேஜ பிரிண்ட் பண்ண போறோம். இல்லைனா வார்னிங் மெசேஜ பிரிண்ட் பண்ண போறோம். சரிங்களா? அது என்ன டைப் அப்படிங்கிறத வந்து ஆர்குமென்ட்டா அனுப்புவோம். ஆர்குமென்ட்டா அனுப்புறத வந்து இன்னொரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் மெசேஜ் அப்படின்னு ஒரு இருக்குங்க. இதுல வந்து நான் வந்து மெசேஜ வந்து நான் பிரிண்ட் பண்ணுவேன் ஆக்சுவலா. ஸோ இதுல வந்து நான் டைப் மெசேஜ் ரிட்டர்ன் பிரிண்ட் மெசேஜ் ஃபங்ஷனா வந்து அனுப்புறோம். ஸோ இப்போ லாகர் டாட் இன்ஃபோ அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். ஸோ இந்த லாகர் டாட் இன்ஃபோல என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னா, அந்த லாகர் ஃபங்ஷன்ல இத வந்து நான் வந்து டைப் வந்து என்ன குடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஆ இன்ஃபோ அப்படின்னு ஒரு லாக் ஆக்சுவலி. ஸோ இது வந்து டைப் வந்து இன்ஃபோ. அதே மாரி வார்னிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். எரர் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு சிம்பிள் லாகர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன் ஆக்சுவலா. ஸோ இப்போ நான் வந்து app.py அப்படின்னு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுல வந்து நான் குளோஷர இம்போர்ட் பண்றேன். ஃப்ரம் குளோஷர் இம்போர்ட் ஸ்டார். ஸோ இந்த மாரி இம்போர்ட் பண்ணும்போது, என்னால இந்த லாகர் ஃபங்ஷன இம்போர்ட் பண்ண முடியாது. இத நான் வந்து யூஸ் பண்ண முடியாது. அண்டர்ஸ்கோர் லாகர் அப்படிங்கிறத நான் கால் பண்ண முடியாது. இது வந்து இருக்காது. ஆனா, மத்த வேரியபிள்ஸ் நம்ம இங்க கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த லாகர் இன்ஃபோ, லாகர் வார்னிங், லாகர் ஆப் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, இந்த லாகர் ஃபங்ஷன் நான் வந்து அ வெல்கம் மெசேஜ் வெல்கம் மெசேஜ் வந்து லாகர் இன்ஃபோல வரப்போகுது. இது வந்து வெல்கம் டூ மை அப்ளிகேஷன். ஒரு லாகர் வார்னிங் வந்து நான் குடுக்கலாம். ஆக்சுவலா அந்த இடத்துல ஃபைல் நாட் எக்ஸிஸ்ட். பி கேர்ஃபுல். ஒரு எரர் மெசேஜ் வந்து நான் இங்க பிரிண்ட் பண்ணலாம் ஆக்சுவலா. திஸ் இஸ் இன்வாலிட் ஆப்பரேஷன். ஸோ இது 3க்கும் நான் டிஃபரெண்ட்டா நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆக்சுவலா. ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு இன்ஃபோ மெசேஜ் குடுக்கறப்ப, இன்ஃபோ அப்படின்னு சொல்லி வரும். வார்னிங் மெசேஜ் குடுக்கறப்ப, இது வந்து வார்னிங் அப்படின்னு சொல்லி வரும். எரர் மெசேஜ் வந்து எரரா வரும். ஸோ இந்த மாரி குடுக்கும்போது, நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் புரோகிராமிங் லாங்குவேஜ நம்ம ப்ரொசீஜரல் ஓரியன்டட் புரோகிராமிங் லாங்குவேஜா மாத்திருக்கோம் ஈஸியா ஆக்சுவலா. ஸோ யூசுவலா இந்த மாரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும். கிளாஸ்க்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும். கிளாஸ் ஃபங்ஷன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த மாரி கிரியேட் பண்ணும்போது, அந்த மெமரியில உள்ள வேரியபிள்ஸ் அந்த பர்ட்டிகுலர் மெமரியில உள்ள அ அதோட சைஸு, அத வந்து கார்பேஜ் கலெக்ஷன் இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாரி நீங்க குளோஷர் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபங்ஷன்ஸ் யூஸ் பண்றப்ப, அந்த மாரி எதுவுமே தேவையில்ல உங்களுக்கு. டைரக்ட்டா நீங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டடா நீங்க வந்து கோடிங் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இது வந்து ஒரு குளோஷர் அப்படிங்கிற அட்வான்ஸ் கான்செப்ட். ஸோ திரும்ப ஒரு வாட்டி சும்மா ரீட்ரேட் பண்றேன். ஸோ
இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டைப் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நம்ம பாஸ் பண்றோம். இதுல வந்து இன்ஃபோன்னு பாஸ் பண்ணியிருக்கிறேன். வார்னிங் அண்ட் எரர் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டைப் அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் வேல்யூ அவுட்டர் ஃபங்ஷன்ல இருந்து இருக்கு ஆக்சுவலா. அவுட்டர் ஃபங்ஷன்ல உள்ள பர்ட்டிகுலர் வேல்யூவ இன்னர் ஃபங்ஷன்ல டைரக்ட்டா நான் யூஸ் பண்ணி, அதுக்கு இன்னர் ஃபங்ஷன் நான் இனிமே யூஸ் பண்ண போற இடங்கள்ல நான் வந்து இந்த அவுட்டர் ஃபங்ஷன்ல உள்ள வேல்யூவ யூஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ அத ஆட்டோமேட்டிக்கா இன்பில்ட்டா நான் எடுத்துப்பேன் ஆக்சுவலா. அந்த அவுட்டர் ஃபங்ஷன்ல உள்ள வேல்யூவ நான் குளோஸ் பண்ணிப்பேன் ஆக்சுவலா. ஸோ இதுதான் வந்து குளோஷர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ஐ ஹோப் திஸ் செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.